சாப்பிட போகிறாங்க. ஹீரோவோட ஃபேமிலியில் அப்பாவை தவிர எல்லாருமே வெஜிடேரியன். ஆனால் கப்பலில் கொடுக்குற சாப்பாட்டில் அசைவம் கலந்துருக்கு. அம்மா அப்படியே வெஜிடேரியன் ஃபுட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு அந்த குக்கு கிட்ட சொன்னதுமே அந்த குக் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட அப்பா சண்டைக்கு போகிறாரு. எல்லாருமே சமாதானம் பண்ணி விட அங்கேயே ஒரு புத்திஸ்ட் இருக்கான். அவன் நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கிட்ட இந்த கப்பலில் பரிமாறுற கிரேவி சைவம் தானா, அசைவம் கிடையாது, சாப்பிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டதுமே யாருமே சாப்பிட மாட்டாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ அப்படியே வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பா அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாத்துக்குமே மயக்க மருந்து போட்டுட்ருக்காரு. ஏன்னு நம்ம ஹீரோ கேட்டதுமே, விலங்குகள் கடலில் பயணிக்கும் போது எப்படி மனுஷங்களுக்கு வாமிட் தலை சுத்ததெல்லாம் வருதோ அதே போல் தான் விலங்குகளுக்கும், அதுக்கு தான் இந்த மருந்து போடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், நைட்டும் ஆகுது. கப்பல் அப்படியே போயிட்டே இருக்குது. வெளியே சரியான புயல், ராட்சத அலைகள்லாம் கப்பலில் மோதிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ தூங்கிட்டே இருக்கும்போது வெளியே அலைகள் கப்பல் மோதுற சத்தம் கேட்டு முழிச்சிக்கிறாரு. அண்ணன் ரவி கீழே படுத்திருக்காரு. அவரை எழுப்பி வெளியே பயங்கரமான புயல் அடிக்குது, வா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல